ஆகக்கடவன இந்த படத்தோட பேர் வந்து படம் பார்க்க போகிற வரைக்கும் இந்த பேர் எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக என்ன படம் அப்படின்னா கூட டிக்கெட்டை பார்த்துட்டு தான் சொல்லணும். ஓ ஆகக்கடவன அப்படின்னு அதை கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆஹா கடவுளே அப்படின்னு தான் அதை படித்தேன் ஆக்சுவலாக. ஆனால் ஆக்சுவலாக படத்தை முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா இந்த பேரை தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுத்த படம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த படம் இப்போ தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி படம் வந்திருக்கானே பல பேருக்கு தெரியாது. ஏன்னா ப்ராப்பரான ஸ்க்ரீன் கிடைக்கல. ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளும் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஏன்னா நீ நல்லது பண்ண அப்படின்னாக்கா உனக்கு நல்லது நடக்கும், நீ கெட்டது பண்ண அப்படின்னாக்கா ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு கெட்டது தான் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி படத்தில் ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்ன, பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ். ஆகக்கடவன படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 3 நண்பர்கள், அதாவது வேறு வேறு ஊர்லேருந்து வந்து இங்கே பொழப்புக்காக வந்து செட்டில் ஆகிருக்கக்கூடிய ஒரு 3 நண்பர்கள். அவங்க வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்கலாம், ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச தொழில் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கு ஆளுக்கு 2 லட்சம் எடுத்துட்டு வாங்கடா, 6 லட்சம் போட்டு ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை ஒவ்வொரு இடத்துல ரெடி பண்ணுறாங்க. ஒருத்தன் கடன் வாங்குறான், ஒருத்தன் இடத்த விற்கிறான், ஒருத்தன் நகையை வைக்கிறான். இந்த மாதிரி 3 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒன்று பண்ணி ஆளுக்கு 2 லட்சம் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ அந்த 2 லட்சத்தை ரூமில் வச்சுட்டு சரி சாப்பிட போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு போயிட்டு வந்து பார்த்தாக்கா அந்த பணத்தை யாரோ கொள்ளையடிச்சிட்டாங்க. கோழிங்களாம் ஏன் தெரியுமா காலையில் சிண்டிகிட்டே தெரியுதுங்க. ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்காரன்ட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்நாடு காவல்துறையை பற்றி தான் தெரியல உங்களுக்கு. திருடினவனை கேள்வி கேட்கறத விட்டுட்டு இந்த பாதிக்கப்பட்டவனை தான் வந்து ஊர்பட்ட கேள்வி கேட்பாங்க. ஆனால் கடைசியில் பொருளையும் கண்டுபிடிச்சி கொடுக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். அந்த மாதிரி இவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வேறு வகையில் நம்ம போய் பணத்தை ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு இருக்காங்க. போகிற வழியில் பார்த்தா ஹைவேல வண்டி பஞ்சர். என்னடா இதுன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் கொஞ்சம் உள்ளே வாங்க அப்படின்றாங்க. அவங்க அந்த ஊருக்குள்ளே போயிட்டு பஞ்சரெல்லாம் போட்டுக்கிட்டு வெளில வந்து பார்த்தாக்கா வண்டியில் இருக்கிற பெட்ரோலை காணும். என்னடா இது வண்டி பெட்ரோல் நின்று போச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா சரி கிடையாது, இந்த பஞ்சர் போட்டவே ஏதோ வேலை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே சந்தேகப்பட்டு அவங்ககிட்ட திருப்பி கேட்கலாம் அப்படின்னு போனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களே எதிர்பாராத பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் இந்த படத்துடைய கதை. ஒரு காலத்தில் கோழிங்களுக்குலாம் ராஜா கோழின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நீ கேட்டால் மட்டும் அப்படியே தூக்கி கொடுத்துருவீங்களா? அதோட பேர் கொக்கரக்கோ. இந்த படத்தோட கதையுமே ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு சப்ஜெக்ட் தான். இந்த படத்தோட பட்ஜெட் சுத்தமாக கிடையாது, ஒரு பொட்டல் காட்டிலேயே மொத்தமாக முடிச்சுட்டாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு சீனையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இழுத்த மாதிரி, அதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிமை வந்து பெருசாக எடுத்தால் எப்படி எடுக்க முடியுமோ அந்த மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆக்டிங்கில் கூட பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அங்கங்கே லேக் தெரிஞ்சுது, ஏன்னா வந்து எல்லாமே புதுமுகம் அப்படின்றதுனால. ஒரு நாள் என்னாச்சு, இந்த ராஜா கோழி மற்ற கோழிங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வெளியில் போச்சான். போயிட்டு திரும்ப வரும்போது இந்த ராஜா கோழி தலையில் இந்த வைரத்தை காணோம். இல்லை உண்மையிலேயே சொல்கிறேன், படம் ரொம்ப அருமையான ஒரு படம். அதாவது படத்தில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் படத்தோட கதை ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் கொண்டு போய் கடைசி ஒரு கிளைமேக்ஸ் 10 நிமிஷத்தில் ஒரு மேஜிக் பண்ணியிருப்பார் டேரக்டர். அதுதான் படமே அப்படின்னு சொல்லணும். அதாவது நீங்கள் ஒரு படத்தை பார்த்து முடிச்சுட்டு வெளில வரும்போது அந்த படம் உங்களுக்கு என்ன தாக்கத்தை கொடுக்குதோ அதுதான் அந்த படம். படம் வந்து நெகட்டிவ்னா நெகட்டிவ், பாசிட்டிவ்னா பாசிட்டிவ், கடைசியாக வரும்போது வச்சு செஞ்சுட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி நம்ம தோணல. ஆனால் இந்த படம் கடைசி 10 நிமிஷத்தில் இவ்வளோ நேரம் நடந்த கதையை திருப்பி ரீக்ரியேட் பண்ணி ஒரு மாதிரி காமிச்சு அதில் ஒரு மெசேஜை சொல்லி ஒரு வழி பண்ணியிருப்பாங்க பாருங்க, வேற லெவல். ரொம்ப நேர்த்தியான ஒரு டைரக்ஷனை நான் பார்த்தேன் இந்த படத்தில். சரின்னு சொல்லிட்டு மற்ற கோழிங்களாம் காலையில் எழுந்திரிச்ச உடனே கொக்கரக்கோ அப்படின்னு கூப்பிட்டு அந்த ராஜா கோழி தொலைச்ச வைரத்தை தேட கிளம்பிடுமா. மொத்தமாக இந்த ஆகக்கடவன படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தமிழ் சினிமாவில் நிறைய நல்ல படங்கள் வருது, ஆனால் நமக்கு தான் அது தெரியாமல் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் ரிலீஸ் ஆச்சா அப்படின்னாலே பல பேருக்கு தெரியாது. ஆனால் நம்ம போய் பார்த்து அங்கீகரிச்சா தான் வந்து தேட்டரில் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இல்லைனாக்கா என்ன பண்ணுவாங்க, இந்த மொக்க படம், இந்த விஜய் சேதுபதி நடித்த இந்த ஏஸ் படத்தை எல்லாம் போட்டு உட்கார வச்சுட்டு இருக்காங்க, உள்ளே உட்கார முடியல நம்ம. அந்த மாதிரி படங்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு படம் வரும்போது இந்த படத்தை யாருக்குமே தெரியல வந்திருக்கா அப்படின்னு கூட அதுக்கு தேட்டர் ஓனர்ஸுமே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஷோஸை இன்க்ரீஸ் பண்ணணும். இது மாதிரி நல்ல படம் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து வீக்கெண்டில் ஓகே இந்த படத்துக்கு ஷோஸ் கொடுத்துருக்காங்களே போய் பார்ப்போம் அப்படின்னு வருவாங்கல்ல. ஸோ ஷோஸை வந்து கண்டிப்பாக தேட்டர் ஓனர்ஸும் இன்க்ரீஸ் பண்ணணும், அப்போ தான் இந்த மாதிரி படங்கள் அங்கீகரிக்கப்படும். ஏன்னா இந்த படம் உண்மையிலேயே அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒரு படம். ஏன்னா மனுஷன் மனசுக்குள்ள பல விஷத்தை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கான். அதுவும் நம்ம ஊர் அரசியல்வாதிகள் எடுத்துக்கங்களேன், நீங்கள் பூரா வன்மத்தை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள மாதிரி ஆளுங்களாம் இந்த படத்தை போட்டு காமிச்சிங்க அப்படின்னாக்கா செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும். நீ நல்லது பண்ணனாக்கா ஏதோ ஒரு ரூபத்தில் சுற்றி உனக்கு வந்து நல்லது நடக்கும். நீ கெட்டது பண்ண, நீ வந்து அப்படியே அப்படியே தில்லாலங்கடி வேலைலாம் பண்ணணும்னு வச்சுக்கோயேன், உனக்கு ஏதோ ஒன்று நடக்கும் ராஜா உனக்கு அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ரொம்ப அருமையான ஒரு மெசேஜ், எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஈவன் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். சீக்கிரம் ஆளை பிடிச்சிருங்களா சார்? நற்பவினா என்னடா? நல்லதே நடக்கட்டும். இந்த படத்துக்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் 2.0 சேனல் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 9/10. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.